ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு ரேவு vlogs. என்னோட ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கேட்குற முக்கியமான கேள்வி, மார்னிங் பிஸிலையும் எப்படி இவ்வளோ ஹெல்த்தியான ஐட்டமை செஞ்சு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன்னு. ஸோ இன்றைக்கி ஸ்கூல் இருக்கிற மார்னிங்கில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாற நினைக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற வடிவேலோட ஜோக்கை நம்ம சீரியஸாக எடுத்துட்டா அவுட்கம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த நாள் என்ன குக் பண்ணுங்கிறத முந்தினத்து நாளே ஃபேமிலிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நைட்டு தூங்குறப்பவே எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்துக்குவேன். இது நான் சீக்கிரமாகவும் ஹெல்த்தியாகவும் நிறையா ஐட்டத்தோடு சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய மெனு எப்போவுமே சிம்பிள், ஹெல்தி அண்ட் அஃபோர்டபுள். என்னோடய மார்னிங் ரொட்டீன் 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். எந்திரிச்ச உடனே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஆனியன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ரொம்ப ஏர்லியராகவே குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா குழந்தைங்க மதியானம் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் குக்கிங் மட்டும் 6 o'clock தான் ஆரம்பிப்பேன். அதுக்கு முன்னாடியே எல்லா வேலைகளையும் ப்ரெப் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சு வச்சுருவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டோட மெனு மக்காச்சோள பணியாரம், கோக்னட் சட்னி, ஸ்வீட் பொட்டேட்டோ, எக், பப்பாயா, மேங்கோ, வாட்டர்மெலன் கட் ஃப்ரூட் அண்ட் வாட்டர்மெலன் ஜூஸ். எல்லா ஐட்டமுமே ஸ்மால் குவான்டிட்டியில் குழந்தைங்க எடுத்துக்குவாங்க. இது கூடவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி, கம்பு, சோளம் எல்லாம் சேர்த்துன மல்டி மில்லட் கூழும் ஸ்டீம்டு பாவக்காயும். இந்த ஸ்டீம்டு பாவக்காய் ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிடுவார், குழந்தைங்களுக்கு பிடிக்காது. நான் மோஸ்ட்லி ஸ்கூலுக்கு டிஃபன் ஐட்டமாக கொடுத்து விட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்க மீல்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச லன்ச் மெனுங்கிறதுனால அவங்க ஸ்கூலுக்கு மீல்ஸே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு கறிப்பலா குழம்பு, பாவக்காய் ஃப்ரையும் செஞ்சுருந்தேன். இது கூடவே குழந்தைங்க தயிர் சாப்பாட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தயிரில் மேலே இருக்கிற ஆடையெல்லாம் நான் எடுத்து வச்சு மோஸ்ட்லி ஹோம்மேட் கீ எப்போவுமே ரெடி பண்ணிடுவேன். இன்றைக்கி கீ இல்லாதனால மோர் சிலிப்பி கீயும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பேச்சுலர் டிகிரியோ இல்லை போஸ்ட் கிராஜுவேஷனோ படிச்சுட்டு ரைட் நவ் 2 குழந்தைங்களையும் குடும்பத்தையும் பார்த்துட்ருக்கிற எல்லா எஜுகேட்டட் மம்மியோட ஆள் மனசில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். ஒருவேளை நம்மளோட லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோமோ அப்படின்னு. இதுக்கு சரியான பதிலையோ சமாதானத்தையோ யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி மனசை புண்படுத்துவாங்க. இப்படி நீங்கள் எப்பாச்சும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த விஷயம் ஒரு பொண்ணுக்கு ஒத்தடம் கொடுத்த மாதிரி ரொம்பவே கன்வின்சிங்காக இருக்கும். உங்கள் கூட படித்த உங்கள் ஃப்ரெண்டு குழந்தைங்கள மாமியார்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ விட்டுட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு ஜாபில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு நாள் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். அவங்க குழந்தையோட சைல்ட்ஹுட் எப்படி இருக்குன்னு அவங்க அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த குழந்தைய எதெல்லாம் சொல்லி கொடுத்து எப்படியெல்லாம் வளர்த்தலான்னு ஆசைப்பட்டாங்களோ அதில் எந்த பிளானையுமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியாது. சேம் டைம் குடும்பத்தையோ குழந்தைங்களையோ பார்த்துக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடச்சிருக்காது. நீங்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ எல்லா லைஃப் ஸ்டைல்லையுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு கிடச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ பெட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஹவுஸ் ஒய்ஃபோ ஒர்க்கிங் மாமோ உங்களுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ பெட்டராக பண்ணிகிட்ருக்கிறீங்க, அதுதான் இங்கே முக்கியம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கோட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். த ஏர்லி பேர்ட்ஸ் கெட்ஸ் த வார்ம் பட் த ஏர்லி வார்ம்ஸ் கெட்ஸ் ஈட்டன். ஒரு பறவை எவ்வளோ ஏர்லியராக எந்திரிக்குதோ அவ்வளோ சீக்கிரமாக அதோட வயிறு ஃபுல்லாகும். லேட்டாக எந்திரிச்சு வர பறவைகளுக்கு வார்ம்ஸ் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல. இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகாது. ஏன்னா ஏர்லியராக எந்திரிக்கிற வார்மை சீக்கிரமாக பேர்ட்ஸ் சாப்பிட்ரும். ஒரு பேர்டுக்கு சுறுசுறுப்பாக வேகமாக எந்திரிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு வார்ம்ஸ்க்கு மண்ணுக்குள்ளே இருந்து மெதுவாக வெளியில் வர்றது தான் நல்லது. அவங்களோட வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சுட்டா சர்வைவல் இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வாட்ச் நான் ஸ்லோவாக ஓடுறேன், தப்பாக ஓடுறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலையே நிறுத்துறது தான் பெட்டர். தப்பாக ஓடுறேன்னு தெரிஞ்ச பின்னாடியும் வேகமாக ஓடிச்சுன்னா அது ஒரு நாளில் ஒரு டைம் கூட சரியான நேரத்தை காட்ட முடியாது. அதுக்கு பதில் பெட்டர் அதே இடத்துல நின்றுட்டா கூட ஒரு நாளைக்கு 2 டைம் அதனால் சரியான நேரத்தை காட்ட முடியும். இந்த கதையில் வர நாய் மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரோட ஆள் மனசும். ஒரு பையன் ஒரு நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு வந்து ரொம்பவே ஆசாசியாக வளர்த்தான்.
இந்த புது நாய்க்குட்டி வந்தோடனே அவன் நண்பர்கள் கூட விளையாடுறதையும் கூட கம்மி செஞ்சுக்கிட்டான். அந்த நாய்க்கு ஒரு சின்ன பெட்டை ரெடி பண்ணி தான் கிட்டையே படுக்க வச்சுக்கிட்டான். அதுக்கு பிடிச்ச உணவையெல்லாம் அவனே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஃபீட் பண்ணான். அந்த தெருவில் இருக்கிற மற்ற நாய்களோ பூனைகளோ எதுவுமே இவனோட நாயை தாக்காமல் ரொம்பவே செக்யூர்டாக பார்த்துக்கிட்டான். இவன் இவ்வளோ பாசமாக பார்த்த பின்னாடியும் கூட ஒரு நாள் அந்த நாய் இவன் கையை பயங்கரமாக கடிச்சிட்டு ஓடி போயிடுச்சு. அதனால் அந்த நாயை புரிஞ்சிக்கவே முடியல. நம்ம எவ்வளோ பாசமாக பார்த்தோம், இருந்தாலுமே நம்மளை இப்படி ஹர்ட் பண்ணிட்டு அது ஓடி போயிடுச்சுன்னு ரொம்பவே கவலையாக இருந்தான். கொஞ்ச நாளுக்கு பின்னாடி அந்த நாயை தெருவில் அவனுக்கு பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த நாய் மற்ற நாய்ங்களோட சேர்ந்து குப்பை தொட்டியில் இருக்கிற உணவை சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஓடி ஆடி திரிஞ்சிச்சு. அந்த நாய்க்கு இவன் எவ்வளோ நல்ல உணவையும் பாதுகாப்பையும் வழங்கினாலும் அந்த நாய்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சுதந்திரம்தான். ஸோ நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஆள் மனசு சொல்லுச்சுன்னா எந்த கில்ட்டியும் இல்லாமல் அந்த விஷயத்தில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் குழந்தைங்கள எப்படியெல்லாம் வளர்த்தணும்னு நினைக்கிறேனோ அவங்க கூடயே இருந்து வளர்த்தணும், அவங்களோட சைல்ட்ஹுட்டில் நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த விதமான கில்ட்டியுமே இல்லாமல் அதில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த 2 டெசிஷன்லேயுமே எந்த தப்புமே இல்லை, அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்கள் அதில் தெளிவாக இருக்கிற வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் மற்றவங்களோட ஒப்பீனியன் கேட்கணுங்கிற எந்த அவசியமுமே இல்லை. உங்களோட குடும்ப சூழ்நிலை, உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட மனநிலை, அதையெல்லாம் பொறுத்து கூட நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கவே கூடாது. ஒரு மனுஷன் ஒரு ப்ராடக்டை தயாரிக்கும் போது அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்கணும், அதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து தயாரிக்கிறான். நம்ம எல்லாருமே இறைவனால் படைக்கப்பட்டவங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே மன நிறைவோடையும் சந்தோஷமோடையும் வாழ்றதுக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவன் கொடுத்துருப்பான். இந்த சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், நம்ம வாழ்க்கையில் ஒளிஞ்சு கிடக்கிற மகிழ்ச்சியை நம்ம தட்டி எழுப்பி மேலே கொண்டு வந்துடலாம். நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்கிற எல்லா மனிதர்களுக்குமே நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புகிறேன். பாறைகளிலையும் பாலைவனத்துலேயும் கூட பூக்களும் செடிகளும் வளர்றதுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இறைவன் கொடுத்துருக்கிறாரு. இறைவனோட படைப்பில் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு விதமான சக்தி கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி தான். ஒரே ஒரு டைம் வாழ போகிற இந்த வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வாழ்றதுக்கு என்னோடய விஷஸை நான் சொல்லிக்கிறேன். என்னை நீங்கள் பர்சனலாக பின்தொடரணும்னு நினச்சிங்கன்னா ரேவதி ஃபேஷன் ஸ்டூடியோ அப்படிங்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள், என்னோடு இணைந்திருங்கள், என்றும் மகிழ்ந்திருங்கள். நான் உங்கள் அன்பு தோழி ரேவதி.